ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீண்ட நாளுக்கு அப்புறம் நம்ம தமிழக அரசு கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட புதிய பதவிகளை நிரப்புறதுக்கு நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுங்க. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்புறம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். ஸோ நம்ம அப்ளிகேஷனுமே அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5/12/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 10 நாள் தான் நமக்கு டைம் இருக்குது. உங்களுக்கான சம்பளம் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 15,000 அப்படின்றது ஒரு பதவிக்கு, இன்னொரு பதவிக்கு 18,000, இன்னொரு பதவிக்கு 23,000, இன்னொரு பதவிக்கு அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்கக்கூடிய பதவிகளெல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன பதவிகள், எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் ஹியர் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலையை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க், எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷனை நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க, இப்படி கிராஸாக சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, 6 போஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். என்னென்ன போஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த 6 போஸ்ட்டில் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலை நீங்கள் இங்கே குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதேமாதிரி மொபைல் நம்பர் கரெக்டாக குறிப்பிட்ருங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க, கரெக்டான அட்ரஸ் குறிப்பிட்ருங்க. டேட் ஆஃப் பர்த்து அஸ் பர் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதை குறிப்பிடணும். குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட்டாக என்ன படிச்சிருக்கீங்க, ஜெராக்ஸ் காஃபீஸ் என்னென்ன இது அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இங்கே வந்து டிக் பண்ணணும். அப்படி என்னென்னா 10th 12th மார்க் ஷீட்டு, குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், இப்போ டிகிரி கேட்டிருக்காங்கன்னா டிகிரிக்கான சர்டிஃபிகேட், 10th 10th மட்டும் போதும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். நேட்டிவ் சர்டிஃபிகேட், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னா, முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட், எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் விடோஸ், அதே மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டியில் என்ன அப்படின்றத டிக் பண்ணால் போதும். அப்புறம் டேட்டு, பிளேஸு, சிக்னேச்சர், அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு 10 டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க.
இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5/12/2024 நம்ம ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். எங்கேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலவாழ்வு சங்கம், கரூர்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடியாலஜிஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் 23,000 உங்களுக்கான சேலரி. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இல்லை அப்படின்னா பிஎஸ்சியில் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு மினிமம் 20 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சமாக 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது ஆயுஷ் டாக்டர். இதுக்கு 40,000 உங்களுக்கான சேலரி. மினிமம் பேச்சுலர் டிகிரி பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும். 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 15,000 உங்களுக்கான சேலரி. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி படிச்சிருந்தீங்க விண்ணப்பிக்கலாம். 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ப்ரைவேட் மிக்ஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு 26,500 உங்களுக்கான சேலரியாக இருக்கும் பர் மந்த்துக்கு. போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். இந்த லேப் டெக்னீஷியன் பதவிக்கும் அதேமாதிரி RMNCH கண்ட்ரோலர் இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, இன்டர்மீடியட் டிப்ளமோ இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் மெடிக்கல் லெபார்ட்ரி இதில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 13,000 18,000 உங்களுக்கான சேலரி. RMNCHக்கெலாம் பேச்சுலர் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். சோசியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோசியாலஜி, ஹோம் சயின்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதற்கான நம்ம சொன்ன 6 பதவிகள். இந்த 6 பதவிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம் மூலயமா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அட்ரஸ்க்கு நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் உலக வளாகம், கரூர் மாவட்டம் 63907 அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நேரிலோ விரைவு தபால் ஸ்பீடு போஸ்ட் மூலியமாகவோ வரவேற்கப்படுகின்றன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளோட எண்ணிக்கை சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. என்னென்னலாம் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணணுமோ எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி உங்களோட ஜெராக்ஸ் அதில் வந்து சைன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு 5/12/2024 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க. ஃபர்தராக உங்களுக்கு இன்டர்வியூ எப்போன்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு அவங்களே வந்து போஸ்ட் மூலியமாகவே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் மூலியமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாவட்டத்தோட லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே கொடுக்குறேன் என்னென்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.